Hi everyone, welcome you all to another live show. And today, Friday, I'm glad you're going to have a good weekend ahead. நிறைய questions Instagram liveல வரும்போதே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் I've come back again live in the YouTube channel. நிறைய ரிப்பீட் கொஸ்டின்ஸ் இருக்கு பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒரு வாட்டியும் நம்மளுக்கு நடக்கும்போது இட் மைட் பி லிட்டில் டிஃபிகல்ட் டு கோ த்ரூ வீடியோஸ் பட் do know that நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி we have spoken about your condition like காமனாக திருப்பியும் கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து நஞ்சுக்கொடி பற்றி இப்போ பிளாசண்டா பற்றி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பிளாசண்டா பற்றியே வந்து நம்ம நிறைய வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ப்ளீடிங் டியூரிங் ஏர்லி ப்ரெக்னன்சி அப்புறம் வந்து வெள்ளை புள்ளி இந்த ஹார்ட் எக்கோஜெனிக் ஃபோக்கே இந்த பேபிஸ் ஹார்ட் அதுக்கப்புறம் வந்து we have also வேற என்ன ரிலீஸ் பண்ணியிருக்கோம் we've also spoken about கிட்னியில் யூரின் கலெக்ஷன் பேபியோட கிட்னியில் யூரின் கலெக்ஷன் அதை பற்றி பேசியிருக்கோம் அண்ட் ஐ திங்க் one second yeah நிறைய வீடியோஸ் ஐ திங்க் we have spoken about the condition so if at all உங்களுக்கு ஏதான இஷ்யூஸ் இருந்தது உங்களுக்கு சப்போஸ் அந்த வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியல ஏன் சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்டரி பற்றி அதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் இன்பாக்ஸில் நான் when I was going through the inbox I could see about லைங் டவுன் எப்படி படுத்துக்கணும் ப்ரெக்னன்சியில் எந்த பக்கம் திரும்பி படுத்துக்கணும் அதை பற்றி ஒரு வீடியோ இருக்குது இப்போ ஐ திங்க் நம்ம இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம எதெல்லாம் ஆன்சர் பண்ணலையோ வீடியோஸில் எதெல்லாம் இல்லையோ அதை நம்ம வந்து இந்த லைவ்ல வேணா வில் ட்ரை டு ஆன்சர் ஓகே ஹாய் எவ்ரி ஒன் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் இன் ஓகே இன்ஃபர்டிலிட்டி பிசிஓடிக்கு லேப்ரோஸ்கோபி டெஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டிருக்காங்க ஸோ இன்ஃபர்டிலிட்டி பிசிஓடி லேப்ரோஸ்கோபி எஸ் இட் இஸ் கனெக்டட் பட் இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டிங்கன்னா லேப்ரோஸ்கோபி மெயினாக எதுக்கு நம்ம பண்ணுவோம் டியூப்ஸ் நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு பிகாஸ் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர்ஸ் நம்மளால் அல்ட்ராசவுண்டில் கண்டுபிடிக்க முடியும் எம்ஆர்ஐயில் கண்டுபிடிக்க முடியும் ஹார்மோன் டெஸ்ட் வழியாக கண்டுபிடிக்க முடியும் பட் ஆனால் வந்து டியூபை மட்டுமே நம்மளால் எக்ஸ்ரே அதாவது ஹெச்எஸ்ஜி பண்ணி கண்டுபிடிக்கலாம் இல்லைன்னா சலைன் சோனோன்னு சொல்லுவோம் அதில் கண்டுபிடிக்கலாம் பட் 100% நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா லேப்ரோஸ்கோப்பியில் தான் பண்ண முடியும் ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஃப் யூர் பிளானிங் ப்ரெக்னன்சி அண்ட் நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணியும் நம்ம வந்து கன்சீவ் ஆகலை அப்படின்னா தென் டெஃபினட்டாக வந்து இட் இஸ் பெட்டர் ஃபார் அஸ் டு மேக் ஷுர் தட் டியூப்ஸ் ஆர் ஆல்சோ பேட்டன்ட் ஐ எம் டூயிங் குட் தேங்க்யூ நிர்மலா ஓகே அகெயின் மிஸ்கேரேஜஸ் 3 months ஆகுது ப்ரெக்னன்சியில் மிஸ்கேரேஜ் ஆயிருக்கு அண்ட் ஆல்சோ 6 months வஜைனல் பெயின் ஓகே ஸ்லீப்பிங் டைம் ஓகே சரி 3 months மிஸ்கேரேஜ் பற்றி பேசுவோம் ஸோ நிறைய வீடியோஸில் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் மிஸ்கேரேஜ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபர்ஸ்ட் 3 monthsல தான் நடக்கும் ஏன் ஃபர்ஸ்ட் 3 monthsல நடக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 monthsல மேஜர் ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம் இருக்கிற பேபிஸ் இல்லைனா வந்து தெர் ஆர் பேபிஸ் ஹூ ஆர் குரோமோசோமலி அப்நார்மல் இல்லை ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டி அந்த மாதிரி பேபிஸ் தே டென் டு மிஸ்கேரி ஆஸ் ஏர்லி இஸ் இன் த ஃபர்ஸ்ட் 3 months இதை தாண்டி ஆன்டிபாடி சிண்ட்ரோம்ஸ் மதருக்கு இருந்தால் அந்த மாதிரி எஃபெக்ட் ஆகிற பேபிஸாக இருக்கலாம் ஏன்னா நிறைய விஷயங்கள்னால நம்ம ஃபர்ஸ்ட் 3 monthsல மிஸ்கேரேஜ் ஆகலாம் பட் ரெக்கரண்ட்டாக ஸ்பான்டேனியஸாக தானாகவே மிஸ்கேரேஜ் ஆகுது ஃபர்ஸ்ட் 3 months அப்படின்னா தென் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் நீங்களும் உங்கள் பார்ட்னரும் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒரு கேரியோடைப் டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்பர் 1 நம்பர் 2 ஆன்டிபாடி டெஸ்டிங் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் இந்த 2 நம்ம பண்ணிட்டோம்னாமே அட்லீஸ்ட் டு அ லார்ஜர் எக்ஸ்டென்ட் வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை வாட்ஸ் காசிங் த மிஸ்கேரேஜ் இதெல்லாம் தாண்டி எல்லாம் பண்ணிட்டோம் டாக்டர் ஆனால் எங்களுக்கு காரணமே தெரியல அப்படின்னா செமன் அனாலிசிஸ் எடுத்தும் எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு தெரியலன்னா தென் that's only when we say it's unexplained. That's 20 to 30% of the time நம்மளுக்கு miscarriage எது ஆகுதுன்னு தெரியாது பட் வாட் ஆர் த அதர் திங்ஸ் தட் யூ குட் டூ அப்படின்னா மிஸ்கேரேஜ் ஆகிற அந்த ப்ராடக்ட்ஸ் அந்த பேபியோட ப்ராடக்ட்ஸ் அது ஒரு 1 centimeter 2 centimeter இருந்தால் கூட அந்த ப்ராடக்ட்ஸை நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்பும் போது அந்த பேபிக்கு ஏதான குரோமோசோம் ப்ராப்ளம் இருக்கான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் வஜைனல் பெயின் டியூரிங் 6 months ப்ரெக்னன்சி சொல்லியிருக்கேங்க வஜைனல் பெயின் இப்போ ஏன் 6 months நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கர்ப்பப்பை பெருசாகுது ஸோ கர்ப்பப்பை பெருசாகும் போது என்ன ஆகும் நம்மளோட
பக்கத்தில் இருக்கிற பிடிச்சி வச்சுக்கிற ஸ்ட்ரக்சர்ஸும் ஸ்ட்ரெச் ஆகுறது. ஸோ ஸ்ட்ரெச் ஆகும்போது அந்த ஸ்ட்ரெச்சிங் பெயின் கண்டிப்பாக தெரியும். வஜைனால ஏன் பெயின் தெரியுது அப்படின்னா, பிகாஸ் லோவர் அப்டோமன் நம்ம ஸ்ட்ரெச் ஆகும்போது ஆப்வியஸ்லாக அந்த பெயின் வந்து நம்மளால் வஜைனாலையும் ஃபீல் பண்ண முடியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நோ அதர் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ். ஸோ ரொம்ப ஃப்ரெஷ் ப்ளீடிங் இல்லை, லீக்கிங் இல்லை, இல்லைனா வந்து ரொம்ப சிவியர் பெயின் இல்லை அப்படின்னா பயப்பட வேண்டாம். ஓகே, ப்ளீஸ் சே அபவுட் நியூ பார்ன் அம்பிளிக்கல் ஹர்னியா மேம்னு கேட்டிருக்காங்க நிஷா. நியூ பார்னுக்கு நிறைய பேபிஸ், இட்ஸ் நாட் ரொம்ப ரேராக பார்க்குறோம் அப்படிலாம் கிடையாது. எஸ், தெர் ஆர் ஃபியூ பேபிஸ் ஹூவ் ஹேட் அம்பிளிக்கல் ஹர்னியா இந்த நியூ பார்ன். அதாவது அம்பிளிக்கல் ஹர்னியானா என்ன, ரெண்டு வார்த்தை இல்லையா? அம்பிளிகஸ்னா தொப்புள் பகுதி, பெல்லி பட்டன் சொல்லுவோம். அண்ட் ஹர்னியா அப்படின்னா அது ஏதோ ஒரு அந்த ஷீட்ல டிஃபெக்ட் இருக்கு. ஸோ தட் சம்திங் இஸ் ஹர்னியேட்டிங்னா உள்ள போகிறது. ஸோ தட்ஸ் வாட் வி சே, இஸ்ன்ட் இட்? ஸோ umbilical hernia பொறுத்த வரைக்கும் usually it's a self-limiting condition. Many a times defect என்ன சைஸ் இருக்குன்னு pediatric surgeons பார்ப்பாங்க. சப்போஸ் டிஃபெக்ட் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கு, அந்த அளவுக்கு ஒன்றும் பல்ஜ் இல்லை, குழந்தை அழும் போது மெயினாக இது பண்ண வல்சல்வா மேனுவல்னு சொல்லுவோம். அதாவது குழந்தை அழும் போதோ இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போகும்போதோ இல்லை யூரின் பாஸ் பண்ணும்போதோ when the abdominal muscles become very tight, இல்லைன்னா ஹெட் கொஞ்சம் நம்ம தூக்கும் போதோ அப்படி இருக்கும்போது அந்த பல்ஜ் இன்னும் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரிய வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இந்த டிஃபெக்ட் ரொம்ப பெருசாக இருக்கு, இல்லை குழந்தைக்கு கான்ஸ்டன்ட்டாக அழுதுண்டே இருக்கு, நம்மளுக்கு பெயின் இருக்க மாதிரி இருக்கு, இல்லை ஹர்னியா வந்து ஸ்ட்ராங்குலேட் ஆயிருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கு சர்ஜரி தேவைப்படும். த சர்ஜரி இஸ் அ வெரி வெரி மைனர் சர்ஜரி, இட்ஸ் அ சிம்பிள் ஒன். ஈவன் தோ அது நம்ம அனஸ்தீசியா கொடுத்து தான் பண்ணினாலும் அந்த டிஃபெக்டை நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் டிஃபெக்ட் வழியாக வெளில வர ஸ்ட்ரக்சர்ஸை உள்ளே புஷ் பண்ணிட்டு அந்த டிஃபெக்டை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வெளில வந்துடுவோம். ஸோ ஐ திங்க் சர்ஜன்ஸ்க்கு அது வந்து நிறைய முறை பண்ணியிருப்பாங்க. தட்ஸ் நாட் அ வெரி காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி. பட் அது எப்போ எந்த பேபிக்கு எந்த மாசத்துல பண்ணணுன்றது அது சர்ஜன்ஸ் தான் டிசைட் பண்ணும். ஓகே, breast pain, nipple pain, it's common during pregnancy, no? Because breast is also getting enlarged, so that's also very common. Do's and don'ts of low-lying placenta diagnosed at 5 months. சரிக்கா, யூஸ்வலி லோ-lying placenta 5 monthsல நிறைய பேருக்கு இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க அவ்வளோதான் சொல்லுவோமே தவிர யூஸ்வலாக ஒன்றுமே ஆகாது. ஸ்ட்ரெயின் எதுக்கு பண்ணாதீங்கன்னா, நம்ம ரொம்ப ஓவராக எக்ஸர்ட் பண்ணுறோம். நம்ம இப்போ நார்மல் ஆக்டிவிட்டி இருக்கலாம். நீங்கள் வந்து ஒருத்தர் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, அது ஜென்ரலைஸ்டாக பண்ண முடியாது. இப்போ ஒரு டாக்டரும் ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க பேஷண்ட்ஸ்க்கு. மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் வில் ஃபாலோ த சேம் திங். ரொம்ப ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டி பண்ணாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ப்ரீவியஸாக ஏதான ஸ்பெசிஃபிக் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா tend to avoid physical activity. அப்படியே நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்லேயே இருக்கணும், எதுவுமே பண்ணக்கூடாதுன்றது அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் லெங்க்த்து ஷார்ட்டாக இருந்தால், இல்லை ப்ரீவியஸாக உங்களுக்கு 5th monthல மிஸ்கேரேஜ் இருந்தால், அந்த மாதிரி எதானே இருந்ததுன்னா வேணால் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாமே தவிர low-lying placenta 95% ஆஃப் த டைம் 7th month 8th month ஸ்கேனில் மேலே போயிடும். ஒன்லி இன் அ வெரி வெரி ஃபியூ பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு தான் பிளாசண்டா நஞ்சு கொடினும் குழியே இருக்கும் 8-9 மாதத்துலையும் கூட. ஓகே மேம், 4th month ஃபுட் என்னென்ன சாப்பிடலாம் சொல்லுங்க. honestly speaking, நீங்க suppose if you would have come to my clinic, you would have known. நான் எப்பவுமே there is no such thing as what to eat, what not to eat. Ultimately, most of us, even a 4th standard or a 5th standard kid knows which is healthy, which is not healthy, obviously. So, நம்ம எல்லாருக்குமே தெரியும் எது healthy food, எது unhealthy food. The only thing what we try to tell for pregnant mother is, இந்த phase வந்து இன்னும் கொஞ்சம் healthy food சாப்பிட ட்ரை பண்ணுங்க when compared to junk. And also உங்களோட மெடிக்கல் கண்டிஷன் பொறுத்து இருக்கு. சே தைராய்டு, பிபி ஆர் சுகர், அந்த மாதிரி ஏதான மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு அப்படின்னா try to avoid taking excessive of junk items, processed food, because that can elevate your BP and blood sugar also. Apart from that, little bit once in a while junk, once in a while outside food is completely acceptable as long as you are fine. More of veggies and fruits வந்து உரிச்சு பழமா சாப்பிடுங்க. veggies vegetable boil பண்ணுங்க. அப்படி சாப்பிட முடியலனா சூப் பண்ணி சாப்பிடுங்க. Majority of the time healthy home cooked meals are absolutely fine. No intrauterine extrauterine sac na என்ன மேம் அர்த்தம் அப்படின்னு சிபி கேட்டிருக்காங்க. ஓகே சிபி, நோ இன்ட்ராயூட்ரைன் எக்ஸ்ட்ராயூட்ரைன் சாக் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னால் கர்ப்பப்பைக்குள்ளே இப்போ நான் ஸ்கேன் பண்ணுற ஒரு பேஷண்ட்டுக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு லாஸ்ட் பீரியட் பொறுத்து அவங்களுக்கு ஒரு 7-8 வாரம் ஆகுது. இந்த வாரத்துக்கு நான் கண்டிப்பாக ஒரு கருப்பை பார்க்கணும். ஆனால் என்னால் ஸ்கேனில் நான் பண்ணும்போது கர்ப்பப்பைக்குள்ளேயும் எனக்கு கருப்பை தெரியல, அட் த சேம் டைம் வெளியிலையும் கருப்பை தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ராபப்ளி அவங்களுக்கு
pregnancy தள்ளி நின்னு இருக்கலாம் or probably beta HCG value ரொம்ப கம்மியா இருக்கலாம் இல்ல அது ரொம்ப early-ஆ நம்ம பார்க்கறோம் probably ஒரு 10 நாளுக்கு அப்புறமோ இல்லனா 2 வாரத்துக்கு அப்புறமோ பார்த்தோம்னா probably நம்மளுக்கு sac தெரியலாம் so further the first thing what we need to do is to see your beta HCG value so if your beta HCG value probably anywhere about 1500 க்கு மேல இருந்ததுனா கண்டிப்பா 99% of the time we should be able to point out where the sac is but beta HCG levels உங்களுக்கு கம்மியா இருக்கு say ஒரு 400 தான் இருக்கு 500 தான் இருக்குனா do wait 48 hours க்கு அப்புறம் திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் then you can repeat a scan after 1 week Down syndrome பத்தி நிறைய videos இருக்குமா please go through our videos because Down syndrome ன்றது it's a chromosomal abnormality and அதுல நம்ம எல்லாருக்குமே 46 chromosomes இருக்கணும் suppose 21 pairல 21st pairல ரெண்டுக்கு பதிலா பேரா இல்லாம எக்ஸ்ட்ரா ஒன் மோர் குரோமோசோம் இருந்தா அதுக்கு பேரு டவுன் சிண்ட்ரோம் சொல்லுவோம் ஸோ அதை பத்தி எக்கச்சக்கமான வீடியோஸ் அதை எப்படி டயக்னோஸ் பண்ணுறது எப்போ சஸ்பெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி வீடியோஸ் என்னோட சேனல்ல இருக்கு ப்ளீஸ் டூ வாட்ச் தெம் அண்ட் ஆஸ்க் மீ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் லேபர் பெயின் இன்னும் வரல மேம் என்ன ப்ராப்ளம் லைக் பிளெயினா அந்த மாதிரி சொல்ல முடியாது எவ்வளோ வாரம்னு பார்க்கணும் எவ்வளோ மாதம் நீங்கள் என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஏன் லேபர் பெயின் வரலன்னு சொல்ல முடியும் ஹார்ட் பேஷண்ட்டுக்கு நார்மல் டெலிவரி பாசிபிளா இல்லையான்னு பிரியா கேட்டிருக்காங்க சண்முக பிரியா ஹார்ட் பேஷண்ட் அப்படின்னா என்ன ஹார்ட் ப்ராப்ளம்னு ஃபர்ஸ்ட் தெரியணும் என்ன ஹார்ட் ப்ராப்ளம் பார்த்துட்டு ஒரு கார்டியாலஜிஸ்ட் கிளியரன்ஸ் வாங்கணும் அண்ட் கார்டியாலஜிஸ்ட் உங்களுக்கு எக்கோ பண்ணிட்டு ஆர் யூ எலிஜிபிள் ஃபார் நார்மல் டெலிவரியான்னு பார்க்கணும் அதில் எக்கோல இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் ஒரு வேல்யூ இருக்கும் தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஏன் வந்து ஹார்ட் பேஷண்ட்டுக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னா கார்டியாக் ஓவர்லோடுன்னு சொல்லுவோம் அதாவது your body undergoes innumerable number of changes during pregnancy and more so during delivery time because உங்களுக்கு என்னன்னா இவ்ளோ நாள் அந்த 8 9 மாசம் 10 மாசம் வரைக்கும் உங்க ஹார்ட் வந்து it's working 30% more or extra to pump blood to the uterus for the baby isn't it so அது சடனா டெலிவரிக்கு அப்புறம் என்ன ஆகும் ஒன் டெலிவரி டைம் போதே அதாவது வலி வரும்போது உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் புஷ் பண்ணும்போது அப்போவே உங்களோட ஹார்ட் ஹேஸ் டு ஃபங்க்ஷன் அ லாட் மோர் அதை தாண்டி டெலிவரி வந்ததுக்கப்புறம் அதாவது டெலிவரி ஆனதுக்கப்புறம் ப்ளீடிங் எல்லாம் ஸ்டாப் ஆகிற டைமில் சடன் ஓவர்லோட் அந்த ஹார்ட் அதாவது சடனாக எல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா அந்த ஹார்ட்டுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுற கூடிய அந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும் ஸோ தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் அதுவும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்டுக்கு டிபெண்டிங் ஆன் வாட் type of problem it is, what medications you are in, and your cardiologist gives clearance, then we can think about normal delivery. Ma'am, 7th month, எழுந்துக்கும் போதே வந்து வயிறு வலிக்குது so that's quite common then see what you are having in your night for dinner and என்ன டைம்க்கு சாப்பிட்றீங்கன்னு பாருங்க that makes a huge difference. TSH 14 with medications will affect the brain ன்னு கேட்டிருக்காங்க நேத்ரா see உடனே நம்ம let's not jump into babyயோட IQ there are many things that could affect the IQ of the baby right now TSH of 14 நீங்க ஆல்ரெடி மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பயப்படாதீங்க most of the babies will do well because the minute you start taking medicines ரொம்ப குவிக்காவே வந்து TSH levels வந்து நார்மல் லெவலுக்கு வந்துடும் so we have had patients with TSH more than 100 pregnancy-ல மெடிசன்ஸ் வச்சு நிறைய பேபிஸ் நார்மலாகவும் இருந்திருக்காங்க ஸோ அதனால TSH of 14க்கு பயப்படாதீங்க I'm not saying that it's okay to have high TSH நான் சொல்ல வரல but TSH of 14 on medications-க்கு இருக்கும்போது பேபியோட IQ-க்கு பயப்படாதீங்க கௌசல்யா மேம் 4 months periods ரெகுலராக வந்துச்சு now 50 days but pregnancy test is negative why reason so Kausalya probably நீங்க இப்போ ரீசெண்டா நீங்க pregnancy plan பண்ணி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம் கொஞ்சம் psychological changes stress இல்லனா வந்து hormonal changes இருக்கலாம் நீங்க pregnancy plan பண்ணும்போதே sometimes வந்து periods நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு the minute they start planning pregnancy they have some sort of stress going on அதனாலவே sometimes வந்து periods ரொம்ப delay ஆகும் நிறைய பேருக்கு so if at all you've started planning pregnancy now make sure that you are de-stressed, you work out, you do your routine activity. Do not change your activities. I'm sure you will get your periods. If your pregnancy test is negative, wait for a few more days and then probably you can take medicines to get your periods. Hi Farzana, possible percentage of successful cerclage I did at 20 weeks, now 28 weeks is going. Possible percentage of successful cerclage. Yes, Farza, because as long as உங்களுக்கு வந்து
சர்க்லாஜ் பண்ணி நீங்கள் 28 வீக்ஸ் வரைக்கும் வந்துட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வில் பி ஜஸ்ட் ஃபைன். ஸ்னீசிங் காஃபிங் 3rd month பேபி அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. நோ, நாட் அட் ஆல் பிரியா. ஸ்னீசிங் அண்ட் காஃபிங் உங்களுக்கு அந்த வயிறு பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஒன்லி த அப்டாமினல் மசில்ஸ் விச் ஆர் கிராம்பிங் அப். அதுக்கும் பேபிக்கும் சம்மந்தம் இல்லை. டோன்ட் வரி அட் ஆல். பேபி இஸ் வெல் ப்ரொடெக்டட் நேச்சுரலி. நேச்சர் நோஸ் ஹவு டு ப்ரொடெக்ட் த பேபி. அதோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ட் வில் பி டு ப்ரொடெக்ட் த பேபி. ஸோ அதனால டோன்ட் வரி அபவுட் யுவர் காஃப் அண்ட் ஸ்னீசிங். ஓகே, பேபி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இஸ் சிசேரியன், நெக்ஸ்ட் வந்து விபேக் பண்ண முடியுமான்னு. பேபி நாங்கள் விபேக் பற்றி வி ஹவ் ஸ்போக்கன் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஐ திங்க் half an hour. விபேக் வந்து அதாவது நார்மல் டெலிவரி ஆஃப்டர் சிசேரியன் பற்றி ஒரு வீடியோ இருக்குது. நானும் இன்னொரு டாக்டர் பேசியிருக்கோம். டூ வாட்ச் தட் வீடியோ. உங்களோட நிறைய விஷயங்கள் அதில் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும். என்ன இண்டிகேஷன், அதாவது குழந்தை எதுக்காக ஃபர்ஸ்ட் சிசேரியன் பண்ணால், அந்த குழந்தைக்கு எவ்வளோ வயசாகுது, மூணாவது உங்களுக்கு வேறு ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கா, இப்போ இருக்கிற ப்ரெக்னன்சி குழந்தை எப்படி இருக்கு. ஸோ தெர் ஆர் மெனி திங்ஸ் தட் நீட்ஸ் டு பி கன்சிடர்ட் பிஃபோர் வி சே வெதர் வி கேன் ஹேவ் அ விபேக் ஆர் நாட். Okay, Aishwarya, I've been tracking my ovulation. I changed my lifestyle. Please help me, ma'am. Don't worry, Aishwarya, for 9 months. The only thing what I would say is, don't really harp on ovulation kit or your tracking of ovulation. Make sure that you are together probably on the fertile window. Say if you have regular periods appadina, sorry, day 10 to day 20 alternate days for 10 days, that's more than enough. Don't pressurize yourself on that, because most of the time stress factors plays a major role in not conceiving naturally. So another do check on that. Adukappuram conceive aala appadina dharalama you can come over for further testing. ப்ரெக்னன்சி டைமில் தலை நீர் கோர்க்க தான் என்ன பண்ணுறது மேம்? ஐ திங்க் நீங்கள் பேபிக்காக கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். தலையில் நீர் கோக்கிறது இஸ் ஆல்சோ அகெயின் நாங்கள் காமனாக பார்க்கறது தான், அது புதுசு கிடையாது. ஆனால் 10 மில்லிமீட்டர் வரைக்கும் இருந்தால் பயப்பட வேண்டாம். 7 மில்லிமீட்டர் 8 மில்லிமீட்டர் எல்லாமே நாங்கள் நிறைய பேபிஸ் நார்மலாக பார்த்துருக்கோம். சப்போஸ் அது 10 மில்லிமீட்டருக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம என்ன காரணத்தினால அது இருக்குன்னு பண்ணோம். நம்ம ப்ரெக்னன்சி டைமில் எதுவுமே பண்ண முடியாது. நீங்களும் எதுவும் பண்ண முடியாது, டாக்டர்ஸும் எதுவும் பண்ண முடியாது. குழந்தை பிறந்த உடனே நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். 37 weeks baby hiccups in the mother's womb, is it normal? Yes, Praveen, it's very much normal. The baby oda hiccups and the rhythmic movements 37 illa. Beyond 7 months or 8 months, it shows the maturity of the baby's brain maturity. It's absolutely normal. மேம், என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் ரப்ச்சர் எக்டாபிக், செகண்ட் ப்ரெக்னன்சியில் ஹார்ட் பீட் இல்லை, பட் டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல எல்லாமே நார்மல். இப்போ ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது? Absolutely fine, Shabana. Please plan your pregnancy, because overall பாத்தீங்கன்னா you've had only one miscarriage. இன்னொன்னு unfortunately it was in the tube, but recurrent 2-3 miscarriages ஆல. So please plan your pregnancy. Be positive. The first positive point you need to see is you are conceiving naturally. That's extremely important. நிறைய patients அதை மறந்துடுறாங்க. அவங்களுக்கு that's how a normal human tendency is, right? நம்ம முன்னாடி எவ்வளோ பாசிட்டிவ் திங்ஸ் நம்ம வச்சிருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஃபர்ஸ்ட் திங் வந்து அது நெகட்டிவிட்டி தான் ஃபர்ஸ்ட் தெரியும். பட் அதே தான் நான் ப்ரெக்னன்சிக்கும் சொல்வேன். You have so many positive things which happened in your pregnancy. நீங்க உங்க pregnancy history எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 1, you conceive naturally. 2, yes, unfortunately uterus குள்ள நிக்கல, ஆனா டியூப்ல நின்னது. பட் அதுக்கப்புறம் அந்த pregnancy uterus குள்ள தான் நின்னது, டியூப்ல நிக்கல. பட் அகைன் அந்த பேபிக்கு ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆச்சு. பட் ஆனா ஒரு வாட்டியும் we've had some positive change or the other. So don't lose hope. Try, and I'm sure you'll end up with a healthy pregnancy soon. 2 times miscarriage, ANA positive, what to do? Srilata கேட்டிருக்காங்க. ANA positive அப்படின்னா உங்க டாக்டர் எக்கோஸ்பிரின் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ப்ளஸ் லோ molecular weight heparin இன்ஜெக்ஷன்ஸும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்க டாக்டர் ப்ளஸ் ஒரு ருமட்டாலஜிஸ்ட், கைனகாலஜிஸ்ட் அண்ட் ருமட்டாலஜிஸ்ட் 2 பேரும் சேர்த்து ட்ரீட் பண்ணா தாராளமா you can have a healthy pregnancy. Fasting thyroid 4.9 TSH, without fasting, and with fasting is 0.1. அவ்வளோ பெரிய டிஃப்ரென்சஸ் வந்து ஷாஹுல் வரக்கூடாது. ஏன்னா 4.9 and 0.19, because that's huge, strikingly different. So I would only suggest you to take your thyroid test only in fasting and not after food. Randomly எடுக்க சொல்ல மாட்டோம். But the only thing is that probably follow up in the same lab. Different labs மாத்தாதீங்க. Okay. Fibroid with pregnancy பத்தி கேட்டிருக்காங்க.
Is tube test painful அப்படின்னு கேட்டிருக்காங்க. Okay, so let's talk fibroid in pregnancy. இப்போ fibroids during pregnancy, yes, இப்போ alarming நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் பார்க்கறது உண்டு. But not all fibroids are harmful. நிறைய fibroids, they do not, அவங்க இருக்கிற இடம் கூட தெரியாதுன்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு we would be seeing ஒரு 10 cm, 12 cm fibroid, எங்களுக்கு pregnancy sac-ஏ என்னால் ஸ்கேனில் கண்டுபிடிக்க முடியாது, fibroid மட்டும் தான் தெரியும். But we've had mothers delivering so well, ஒரு இஷ்யூவும் இல்லாமல் ப்ரெக்னன்சியில் நல்லபடியாக பேபிஸ் டெலிவரியாக இருக்காங்க. பட் வேறஸ் ஒரு 5 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் குட்டி ஃபைப்ராய்ட்ஸ் மதர்ஸ் கூட நிறைய வாட்டி பெயின் சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்லி என்னன்னா, ஃபைப்ராய்ட் இன் ப்ரெக்னன்சி, எஸ், இட்ஸ் காமன், இட்ஸ் நாட் வெரி ரேர். We do see patients quite commonly, quite often. But ஆனால் அதில் என்னன்னா, during pregnancy, two things should not happen. One, degeneration சொல்லுவோம், அதாவது the fibroids can undergo changes within themselves and cause pain. So pain வந்தால் மட்டும்தான் நம்ம ஃபைப்ராய்ட்ஸுக்கு ஏதாவது நம்ம மதருக்கு, அதுவும் ஃபைப்ராய்டுக்கு ப்ரெக்னன்சியில் ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் அதுக்கு எக்கச்சக்கமான வாஸ்குலாரிட்டி போகும், அதாவது பிளட் வெசல்ஸ் நிறைய, அதுக்கு ஃபீடர் வெசல்ஸ் போயிட்டே இருக்கும். ப்ரெக்னன்சிலே யூட்ரஸ்க்கு நிறைய பிளட் ஃப்ளோ இருக்கிறதுனால you cannot do anything for fibroid during pregnancy. But what you could probably do is give mother a painkiller or analgesic. ஏன்னா அது பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் ஃபைப்ராய்டு இருக்கும் போது, பேராசிட்டமால் கொடுத்தா போதும். பட் அது இருக்கும் போது டெஃபினட்டாக உங்கள் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், சைஸ், லொக்கேஷன், அந்த ஃபைப்ராய்டோட சிம்டம்ஸ் பொறுத்து தான் நம்ம மோட் ஆஃப் டெலிவரியை நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகே, I think couple of things that okay, baby kicks. I think baby movements பத்தி or kick count பத்தி ஒரு வீடியோ இருக்கு, அது பார்க்கலனா பாருங்க. Kick count usually நான் சொல்றது பேஷண்ட்ஸ் கிட்ட after every major meal, breakfast, lunch and dinner, 2 to 3 hours within your major meal, minimum ஒரு 4 to 5 movements ஆவது இருக்கணும். Every 2 hours once உங்க பேபி கிக் பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கோங்க. I think that's more than enough. ஏன்னா அது by the time ஒரு நாளைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக more than 15-20 times மூவ் பண்ணியிருப்பாங்க. Planning for pregnancy, can I go for Zumba or workout? Yes, please go for Zumba or workout. There's nothing which is going to go wrong when you're planning pregnancy. The fact that you have to work out, it becomes a lot better when you plan pregnancy. Even during pregnancy also, mild Zumba doesn't hurt. But the problem is when you stop all the activity which you're already doing prior to pregnancy, அதுவும் கரெக்டாக pregnancy plan பண்ணும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா invariably you gain a lot of weight. That makes your cycle go irregular. Then you plan, you think you are pregnant, then again you take better. So this is a vicious cycle. So adanal don't stop what you're doing. Continue normal activity even when you're planning pregnancy. Tube test is not painful, ma. I think கொஞ்சம் நம்ம அந்த கேனுலா இன்சர்ட் பண்ணும்போது இப்போ நிறைய வந்துடுது, இப்போது இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறோம், அந்த டியூப் டெஸ்ட், ஹெச்ஹெச்டி டை டெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம அந்த சர்விக்ஸ் பிடிக்கும் போது அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கலாமே தவிர ஓவராலாக யூ ஷுட் பி டெஃபினெட்லி பி ஏபிள் டு ஹேண்டில் இட். லாப்ரோஸ்கோபி சர்ஜரி பண்ணால் வந்து ப்ரீடம் டெலிவரி ஆகுமான்னு? நோ, அப்சல்யூட்லி நாட். லாப்ரோஸ்கோபிக்கும் ப்ரீடம் டெலிவரிக்கும் சம்மந்தமே இல்லை. டோன்ட் வரி. 39 weeks still no pain. பரவாயில்லம்மா, we still have 1 more week to go. If rest of the structures are normal, do hold on. அப்படி பெயின் வரலன்னா உங்க டாக்டர் வந்து ஸ்கேன் பார்த்துட்டு பேபி வெயிட்டை பார்த்துட்டு then she will admit you, probably give you medicines or either injections or gels. நிறைய மெத்தட் இருக்கு to induce labor. மேம் 6 months ஆச்சு, ஆனால் ஹீமோக்ளோபின் சுத்தமாக இல்லை. ஓகே, ஐ திங்க் யூ நீட் டு மென்ஷன் ஹீமோக்ளோபினோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லணும். எவ்வளோ முன்னாடி இருந்தது, அயன் டேப்லெட் எடுத்தீங்களா, அனீமியானா என்ன டைப் ஆஃப் அனீமியா. அனீமியாவில் நம்ம நிறைய பேருக்கு தெரியாது, there are so many different types of anemia. அதில் காமன் அனீமியா வந்து அயன் கம்மியாக இருக்கிறது தான் காமன். ஆனால் நிறைய பேருக்கு B12 கம்மியாக இருக்கும், அயன் கம்மியாக இருக்கும், நிறைய பேர் மெக்லோபிளாஸ்டிக் சிக்கிள் செல் அனீமியா இருக்கும், பீட்டா தல்சோம். ஸோ தட் plenty of anemia which we don't know that exists. So அதனால ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா ஹீமோக்ளோபின் எலக்ட்ரோஃபோரசிஸ்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, ஹெமட்டாலஜிஸ்ட்னு ஒருத்தங்க இருக்காங்க. என்ன டைப் ஆஃப் அனீமியான்னு பார்க்கணும், ஃபெரிட்டின் அயன் ஸ்டோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், டிஐபிசின்னு சொல்லுவோம், அயன் பைண்டிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இது எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்கறதுக்கு. ஏன் வந்து நம்மளுக்கு இது இன்க்ரீஸ் ஆகலை, ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகலைன்னு பார்க்கறதுக்கு. காப்பர்டி த்ரெட் வெளில தெரிலனா ப்ராப்ளமான்னு கேட்டிருக்காங்க சத்யா. இல்லை சத்யா, இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் த ஒன்லி திங் இஸ் தட்
அட்லீஸ்ட் நீங்கள் வந்து காப்பர் டீ போட்டிருக்கீங்க, நீங்கள் கான்ட்ரசெப்ஷனுக்காக காப்பர் டீ போட்டிருக்கீங்கன்னா இட் would be preferable or worth it every year once வந்து அட்லீஸ்ட் நீங்கள் காப்பர் டீ கரெக்டாக பொசிஷனில் இருக்கான்னு பார்த்துக்கிறது பெட்டராக இருக்கும் அல்ட்ராசவுண்டில். சப்போஸ் த்ரெட் தெரியலனா அதனால ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ chances of open cervix in 3 months is 3.2. Can I have chances to open? அந்த மாதிரி கிடையாதுமா. See, 3.2 centimeter cervix இருக்கும்போது உங்க cervix open ஆகும், உங்க cervix open ஆகாது, அந்த மாதிரி ரேண்டமா யாராலையுமே சொல்ல முடியாது. Cervix is like, say for example labor pain வச்சுக்கோங்களேன், உங்களால எப்போ சொல்ல முடியும் எனக்கு பெயின் இன்னைக்கு நைட் வரும், எனக்கு பெயின் நாளைக்குன்னு? அந்த மாதிரி சொல்ல முடியாதுல்ல. Cervix is equivalent to opening up, அதாவது உங்க கர்ப்பப்பை ஓப்பன் ஆகுது, அது யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. as long as your cervical length is above 3 centimeters, don't worry. okay, progesterone tablet low lying, yes, தாராளமா low lying placenta இருந்தாலும் progesterone tablet எடுத்துக்கலாமா, no problem at all. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. after ovulation I'm feeling dizziness and hip pain, that's quite common. நிறைய பேர் அதை பர்சீவ் பண்ணுவாங்க, ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லை ஐஸ்வர்யா. எஸ், ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் ஐ திங்க் நிறையா வி ஆல்ரெடி ஆன்சர்ட். பீரியட்ஸ் மிஸ் ஆகி பட் டெஸ்ட் இஸ் நெகட்டிவ், ஐ திங்க் தட்ஸ் வாட் ஐ எக்ஸ்பிளைன் ஃபார் another patient also. It's okay, wait for 1 more week. Vaginal infection after vaginal delivery, என்ன இன்ஃபெக்ஷன்னு பார்க்கணும். if it is thick white discharge with itching அப்படின்னா it could be a fungal infection, needs to be treated. Ma'am, which month you can start walking and how many hours? Hours la illama, as long as everything is fine and your doctor tells you that yes neenga physical activity pannalam, you have no risk at all அப்படினா start mildly or 20 minutes நடங்க, morning or 20 minutes, evening or 20 minutes நடங்க. once you're feeling comfortable about it, increase it to 25 or 30 minutes in the morning and 25 minutes in the night. So similarly you can just keep increasing, don't overdo also exercise, that's also very important. Ma'am, dexamethasone or betisol, is it necessary during pregnancy and கேட்டிருக்காங்க. both dexamethasone and betamethasone are steroid injections. அது எல்லாருக்குமே கொடுக்கறது இல்லை. யாருக்கு நாங்கள் வந்து we are thinking or we are contemplating on an early delivery, say இப்போ வந்து பேபி சின்னதாக இருக்குது, இல்லை அம்மாவுக்கு வந்து டயபிட்டிஸ் இருக்குது, இல்லை வந்து மதருக்கு ரொம்ப அன்கண்ட்ரோல்டு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, இல்லை பேபி ரொம்ப சின்னதாக வளர்றாங்க, ஸோ நான் வந்து இந்த பேபியை ப்ராபப்ளி ஐ ஃபீல் ஆர் ஐ திங்க் தட் த பேபி மை டெலிவர் ப்ரீடம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பேபியோட லங் மெச்சூரிட்டி கொடுக்கறது தான் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன். அந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்லேயே நிறையா இருக்குது, இந்த சென்ஸ் 2 வெரைட்டிஸ் இருக்குது, அதில் 2த்துல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதில் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம இப்போ if you are anticipating delivery within 1 week or 2 weeks நம்ம அதை கொடுப்போம். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் 2 weeksலையும் டெலிவரி ஆகலை அப்படின்னா, சப்போஸ் if you're still preterm but you have not delivered within 2 weeks, இன்னும் ரெஸ்கியூ டோஸ் கூட கொடுக்கலாம். அதனால பேபிக்கு மேஜர் இம்பாக்ட் எதுவும் கிடையாது. ஸோ when your doctor suggest, ஒரு காரணம் எல்லாமே சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, அதனால அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க எந்த காரணத்துக்காக அதை சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு. ஓகே, ஸோ okay, third pregnancy 12 weeks NT scan la heartbeat illanu abort pannittom, baby was only 7 weeks. Yes, definitely Uma, you can start trying your next pregnancy. Another or 2-3 cycles gap vitittu, you can definitely start planning your next pregnancy. What does lower edge of placenta seen in 13? Lower edge mattum illama, lower edge evlo centimeters appdin poduvanga, so adu romba important of the placenta. PCOS இருக்கு, is it okay to be once or twice? or இது வந்து it's like உங்களுக்கு polycystic ovaries இருக்குன்னா we need to know what is your regularity of periods, ரெகுலரா irregular-ஆ, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நீங்கள் பிளான் பண்ண முடியும் pregnancy. I'm having left arm pain from shoulder to fingers more than a week, that comes and goes, should I take ECG? Anuradha, this is just one symptom. உங்க ஏஜ், உங்க weight, height, மற்ற சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எஸ் தாராளமாக ECG எடுக்கலாம், there's nothing wrong in taking ECG, but see whether you have started with physical activity, எதான ஸ்ட்ரக்சரலாக நீங்கள் எதான ரொம்ப ஹெவியாக தூக்கினீங்களா, இல்லை ஒரு சைடில் அந்த சைட் கையில் மட்டும் நீங்கள் படுத்துனீங்களா. ஸோ ப்ராப்ளி செக் ஆல் த thing and then definitely go ahead for a ECG. There's nothing wrong in taking ECG, definitely.
ரீனல் பெல்விஸ் பற்றி தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஸோ வீடியோவும் அதை பற்றி இருக்குது. ஸோ பயப்படாதீங்க. கிட்னியில் யூரின் தேக்கம் நிறையா பார்க்கறது உண்டு. தட்ஸ் குவைட் அ காமன் ஃபைண்டிங். பட் எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து கிட்னியில் வந்து யூரின் தேக்கம் இருந்த எல்லாருக்கும் பிரச்சனைன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அதனால் பயப்படாதீங்க. Yeah, I think most of the questions are almost very, very similar to twins. Pati vena keklam. Yes, twins. Albumin urine, 5th month. Normal. Normal சொல்ல முடியாது. Trace or 1+ இருக்கும்போது உங்க BP எப்படி இருக்குன்னு பார்க்கணும். That's very important. Albumin இருந்ததுன்னா you have to check your blood pressure. Yeah, twin pregnancy, 35 weeks. Delivery ana problem, ma'am. Baby weight 2.2 and 2. It's perfectly fine. 2 kgs cross aitanga, so I think they are good to go. 35 weeks already. Okay, so I think most of the questions நம்ம வந்து yeah, I think most of the questions நம்ம வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. நஞ்சுக்கொடி பற்றி, ப்ளீடிங் பற்றி, மிஸ்கேரேஜஸ். ஐ திங்க் நிறைய வீடியோஸ் அதை பற்றி பேசியிருக்கோம். இந்த யூடியூப் லைவ்லேயே நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு எதனா ஃபர்தர் டவுட்ஸ் இருந்ததுன்னா do put it in the comment section. I'll be coming on live pretty soon in Instagram as well. Next week, definitely Instagram live நம்ம attend பண்ணலாம். So I'll keep you all posted. Do watch my Instagram handle for that. And YouTube live kuda, I think we will be doing it very frequently from now on. So I hope this session was useful. I was able to answer most of your queries. And if in case you have any particular query, do come put it on the comment section or inbox us in the Instagram handle. I'll definitely be able to answer it. Until then, happy weekend all of you. Enjoy your weekend. Be stress free. Handle your pregnancy in a happy way. Take care. See you. Bye bye.